Hi everyone, நான் ரிச்சர்ட். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பீங் ரிச் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த 2026ஓட கம்பேக் கிங்கை பற்றி தான். ஸோ அது என்ன காயின் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்ப்போம் வாங்க. பிட்காயின் 1,20,000 60,000 வந்து விழுந்திருக்கு அப்படின்ற ஒரு பிரச்சனை நம்ம மண்டபத்தில் ஓடிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த நேரத்துலையும் ஒரு காயின் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. மார்க்கெட்டை வந்து ஸ்டேபிளாக போயிட்டுருக்கு. மார்க்கெட் ரொம்ப ஃபியரில் இருக்கும்போது அது என்னடா காயின் ரொம்ப ஸ்டேபிளாக போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, SXRP. இந்த XRP காயின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக ஸ்டேபிளாக போயிட்டுருக்கு. அதுக்கு மெயினான காரணம் 2025 ஐ திங்க் SEC கேஸ்லேருந்து விடுதலையாகி ஒரு ஃப்ரீ பேர்ட் ஆகிடுச்சு. இப்போ இன்றைக்கி வந்து இந்த XRP மேலே வந்து இந்த இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸுக்கெலாம் வந்து கண் பார்வை அது மேலே தான் இருக்குது, ரொம்ப ஃபோக்கஸ்டாக. ஏன்னா இப்போது இந்த XRP வந்து அவங்களோட ஸ்டேபிள் காயினையும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் $1.5 பில்லியன் வந்து மார்க்கெட் கேப் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ETF வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் எத்ரியம்க்கு அப்புறம் இந்த XRPயும் வந்து உள்ளே வந்திருக்கு. ஸோ ETFல வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே வந்து வருவாங்க. ஸோ BlackRock கூட இப்போ இந்த XRP ETFல வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். அண்ட் ETFல வந்தால் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பிக் இன்வெஸ்டர்ஸ்லாம் டைரெக்டாக XRP வந்து வாங்க முடியும். ஸோ அப்படி வாங்குகிற பட்சத்தில் இந்த காயின் வந்து கண்டிப்பாக இப்போ இருக்கிற ப்ரைஸை விட ஒரு நல்ல ஹைக் போகும். அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து ஒரு ஸ்டேபிள் காயின் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு, RLUSD. ஸோ இந்த ரிப்பிள் அவங்களோட சொந்த ஸ்டேபிள் காயின் இந்த RLUSDTயை லான்ச் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி $1.5 பில்லியன் வந்து அதோட மார்க்கெட் கேப்பை கிராஸ் பண்ணிடுச்சு. அண்ட் February 12, 2026 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் வந்து ஃபுல்லாக XRP லெட்ஜரில் வந்து RLUSDTயை வந்து இன்டகிரேட்டும் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இதனால XRP ஈகோசிஸ்டமில் வந்து ஒரு லிக்விடிட்டி வந்து கண்டிப்பாக அதிகமாகும். அண்ட் கிராஸ் பார்டர் பேமெண்ட்ஸ் வந்து ரொம்ப சீம்லெஸ்ஸாக இனி நடக்கும், ரொம்ப சீப்பாகவும் இருக்கும். ரிப்பிள் இப்போது வெறும் பேமெண்ட் காயின் கிடையாது, இது வந்து இட் இஸ் அ கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் ஈகோசிஸ்டம். ஸோ அதை தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்டில் வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் தெரியுது, அதோட பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு. ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ட் லெவல் ஒரு $1.65 இருக்கு இல்லையா. ஸோ அது பிரேக் பண்ணால் 2026 எண்டுக்குள்ளே வந்து XRP வந்து ஒரு $250 அப்படி வந்து டச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஷார்ட் டேர்மில் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் இருந்தாலும் லாங் டேர்மில் வந்து ஒரு நல்ல ரீச் கிடைக்கும். ஒரு $250 வந்து எதிர்பார்க்கலாம். இந்த இயர் எண்டுக்குள்ளே வந்து XRP தொடர்றதுக்கு ஒரு நல்ல பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் XRP வந்து நான் சொன்ன மாதிரி இது வெறும் ஹைப் காயின் கிடையாது, இப்போ ஒரு ஃபினான்ஷியல் ஈகோசிஸ்டமை வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ் வந்து இந்த XRP மேலே இருக்குது. XRP வந்து உங்கள் வாலெட்டில் ஒரு 10 to 15% வந்து இல்லைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு வெயிட்டேஜாக இது ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ரிசர்ச்சை கண்டிப்பாக நீங்கள் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கிரிப்டோ நியூஸில் மீண்டும் சந்திக்கலாம். Until then, take care. Bye-bye.